முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பார்லிமெண்ட்ல வச்சிருக்காங்க திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன். பார்லிமெண்ட்ல குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி தொடங்கி நடந்துட்டு வருது. முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் 2 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 நாடுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அது குறித்தும் ஒரு விவாதம் நடந்துச்சு. இந்த மாதிரி விவாதங்களால பார்லிமெண்ட் ஒரே அமளிக்கு மொழியா இருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தொடர்ல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க பேசும்போது, திராவிடர் கொள்கையை முன்னெடுத்து செல்வதில் சாம்பியனாக திகழ்ந்தவர் கலைஞர், அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் சாம்பியனாக திகழ்ந்தவர் கலைஞர். அதே போல ஆட்சி நிர்வாகத்துல பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர். வாழ்க்கையில தான் போட்டிட்ட எந்த தோல்வியிலும் தோல்வியை சந்திக்காதவர் அவர். இது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் திமுக சேர்ந்த யாருக்குமே பாரத ரத்னா விருது வழங்கப்படல. அதனால கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பார்லிமெண்ட் வச்சிருக்காங்க தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவர்கள்.